அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு ஏப்ரல் மாத ராசி பலன்கள். ஏப்ரல் மாத ராசி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மீனராசி மீனராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். உங்கள் ராசிலேயே சூரியன், புதன், சுக்கிரன், சனி, ராகு 5 கிரகங்கள் இருக்காங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு ரிஷப ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க. 4ஆம் இடத்துல செவ்வாய் மிதுன ராசியில் இருக்காரு. 7ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க. இதுதான் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடந்துடும். ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆவார். சுக்கிரன் 13ஆம் தேதி நிவர்த்தி ஆவார். 14ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த மாதம், சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு ஜென்மசனி ஆரம்பிச்சிருக்கு. 7.5 சனியில் நடுப்பகுதியில் இருக்கீங்க. இப்போது உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். சுக்கிரன் குரும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க, சரிங்களா? அப்போ குரு வந்து சொந்த வீட்டுக்கு மறைமுகமாக வருவார். சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். ராசியில் ராகு, சனி இதெல்லாமே இருக்குது. அப்படியே ஒரு உங்களை அப்படியே போட்டு அழுத்துற மாதிரி இருக்கும். இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு என்ன, ராசிங்கிறது உடல். இப்போ உடம்புக்குள்ள வந்து ஒரு 4-5 பேர் போட்டு அழுத்தினா எப்படி இருக்கும், உடம்பை போட்டு ஒரு 4-5 பேர் இறுக்கி பிடிச்சி அமுத்தினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. கேர்ஃபுல்லாக இருங்க, கவனமாக இருக்கணும். ஏன்னா ராசியில் சனி ஒரு இருள் கிரகம், ராகு ஒரு இருட்டு. அது வந்து ராசிநாதன் உங்களுக்கு 3ஆம் இடம் அரைமறைவு ஸ்தானத்தில் போய் மறைஞ்சிருக்காரு. அது பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால அது ஒரு பாதுகாப்பு தான். இருந்தாலும் பாவகிரகமாக இருக்கிறதுனால தலைவலி, ஒத்த தலைவலி வருது, ஹெட்டேக், அடிக்கடி ஹெட்டேக் வருது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சைனஸ் ப்ராப்ளம், எலும்பு மூட்டு சம்மந்தமான பிரச்சனைகள், மூட்டு பிரச்சனை, எலும்பு பிரச்சனை, இந்த ஸ்பைனல் கார்டு பிரச்சனை, ஸ்பைனல் இன்ஜூரி இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கவனமாக இருக்கும். ஏன்னா ஜென்மசனி ஆரம்பம், உடம்பே டயர்டாக இருக்கும். ஹெல்த்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லா மீனராசிக்காரங்களும் உடல் ஆரோக்கியத்தில், ஹெல்த்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப 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 அவசியம். யாரையும் நம்பாதீங்க. பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 5ஆம் இடத்துல போய் நீச்சமாயிட்டாரு. குடும்பத்தில் சில பிரச்சனைகள், வாக்குவாதம் எல்லாம் வரும். கவனமாக இருக்கணும். தேவையில்லாத வார்த்தைகளை கொடுத்து மாட்டிக்குவீங்க. ஃபுட் பாய்சன் எல்லாம் வரும். கவனமாக இருக்கணும், சரிங்களா? அதேமாதிரி வந்து பண விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. தேவைக்கு மீறி கடன் வாங்க வேண்டாம். என்ன தேவையோ அதுக்கு மட்டும் கடன் வாங்குங்க, சரிங்களா? ஏன்னா பண நெருக்கடி வரும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாரையும் நம்பாமல் இருந்தீங்கனாலே பெரிய விஷயம். விரயங்கள் வரும், தேவையில்லாத செலவு. ஏற்கனவே மீனராசிக்காரங்க செலவு மேலே செலவு பண்ணி மன உளைச்சல்லையும் மன கஷ்டத்துலையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை, டிப்ரெஷனில் தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இந்த மாதம் கொஞ்சம் அதிகரிக்கும், சரிங்களா? அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், குரு 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால ஒரு சில உதவிகள், கேட்ட உதவி, வெளியே எங்கேயோ உதவி கேட்டிருப்பீங்க, அந்த மாதிரி உதவிகள் எதுவும் கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடங்கிறது முயற்சி, உதவி ஸ்தானம். 3ஆம் இடங்கிறது முயற்சி குறிக்கிற இடம். அப்படியே எடுத்தோடனே ஈஸியாக கிடைச்சிடாது. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும், சரிங்களா? ஒரு 4-5 தடவை, ஒரு விஷயத்துக்கு 4-5 தடவை அது போராடுற மாதிரி வரும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ராசியில் சனி வந்து உங்களுக்கு அப்படியே முட்டுக்கட்டையே அப்படியே தடங்களாக அப்படியே வச்சிருப்பாரு. உங்களை அப்படியே குழப்பத்திலே வச்சிருப்பார். அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிச்சு முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 7ஆம் இடத்துல கேது இருக்காரு. 7ஆம் இடத்துல கேது இருந்து குரு பார்வை இருக்கிறதுனால திருமண விஷயங்கள்லாம் பிரச்சனை கிடையாதுங்க. உங்களுக்கு திருமணத்துலலாம் உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது. வரன் தேடுங்க, வரன் அமையும் உங்களுக்கு, சரிங்களா? ஆனால் அந்த வரன் வந்து நல்ல வரனா, நல்ல ஜாதகமாக உங்களுக்கு பொருந்துமா பொருந்தாதா அது யோசிச்சு முடிவெடுங்க. உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதான்னு பார்த்து முடிவெடுத்துக்கோங்க, சரிங்களா? ஏன்னா இந்த காலகட்டங்களில் தான் மனக்குழப்பத்தை கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளை போய் சிக்க வைக்கும், இந்த சனி ராகு ராசியில் இருக்கிறதுனால. அதனால் ஹெல்த்தில் கேர்ஃபுல்லாக இருக்கும். தேவையில்லாமல் கோவப்படாதீங்க, யாரும் எடுத்தறிஞ்சு பேசாதீங்க. ஏன்னா நீங்களே ஒரு ஸ்டெடி இல்லாமல், ஒரு தெளிவு இல்லாமல், ஒரு மன தைரியம் இல்லாமல், குழப்பத்துலையும் பயமும் பதட்டத்தோடலாம் வாழ்கிற மாதிரி வரும் இந்த மாதம், சரிங்களா? அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் பாட்டுக்கு எப்படி உங்கள் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா, போயிட்டுருங்க. பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா, அப்படியே பார்த்துட்ருங்க. பெரிய அளவுக்கு பெரிய விஷயங்கள்லாம் இறங்க வேண்டாம். பணத்தை முதலீடு போடுறேன், தொழில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், பெருசுப்படுத்துகிறேன், இல்லை வேலையை மாற்றுறேன், இந்த மாதிரிலாம் மைண்டு வரும். அவசரப்பட வேண்டாம். மைண்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படியே நினச்சிட்டுருங்க. புதுசாக விஷயங்களை போய் இறங்கிட வேண்டாம். உங்கள் மைண்டில் என்ன தோணுதோ அது அப்படியே தோணுதா அது அப்படியே இருங்க. நீங்கள் நினைக்கிறத அப்படியே நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தப்பாக பண்ணுற மாதிரி வரும். தேவையில்லாத விஷயங்களை போய் மாட்டிக்கிற மாதிரி வரும். கேர்ஃபுல்லாக இருக்கணும், சரிங்களா? சூரியன் வந்து 2ஆம் இடத்துக்கு வர்றார். உங்கள் ராசிக்கு வந்து 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு வர்றார், சரிங்களா? ராசிக்கு வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். வேலை கிடைக்கும். இருக்கிற வேலையை விட்டுற வேண்டாம், புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ண வேண்டாம். அதாவது புதுசாக வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்கிற வேலையை விட்டுட்டு புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணிட வேண்டாம் நீங்கள், சரிங்களா? வேலையே இல்லாமல் முடங்கி கிடந்துட்டு இருக்கவங்க, வீட்டோடு இருக்கவங்களுக்கு
கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அவங்க ஏதோ கிடைச்ச வேலைக்கு போயிருங்க, கிடைச்ச சம்பளத்துக்கு போயிருங்க. ஆசை அதிகமாக வைக்க வேண்டாம், சரிங்களா? ஏன்னா அந்த சனி உங்களை வேற மாதிரி டைவெர்ட் பண்ணுவார். ஜென்ம சனி காலகட்டத்தில் வந்து நம்மளை டைவெர்ட் பண்ணும் சனி, தவறான பாதை கொண்டு போக வைக்கும். அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களும் சேஃப்டியாக இருக்கணும், கவனமாக இருங்க. பணம் வரும், சரிங்களா? பணம் வரும். அந்த பணத்தை தக்க வைக்கிறது உங்கள் கையில் இருக்குது. தேவையில்லாத விஷயங்களை போய் பணத்தை போட்டு முதலீடு போட்டு ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்டு, லாட்ரி, கிரிப்டோ கரன்சி, பிட்காயின், எம்எல்எம், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இதிலெல்லாம் போய் பணத்தை போட்டு ஏமாந்துடாதீங்க, சரிங்களா? இந்த ஜென்மசனி காலகட்டங்களில் தான் தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களுக்கு வரும், சரிங்களா? அதனால் சமூக ஊடகங்கள் மூலமாக ஒரு சில பேரோட அறிமுகங்கள் கிடைக்கிறது. அதே மாதிரி வந்து பிஸ்னஸ் பெருசுப்படுத்தலாம், டெவலப் பண்ணிடலாம், பணத்தை முதலீடு போடுங்க அப்படின்னு அவங்கள பண்ணித்தரேன், இப்படி பண்ணித்தரனால வருவாங்க. கேர்ஃபுல்லாக இருக்கணும், சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி, தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி, நல்ல தசாபுத்தி போயிட்டு இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா ஜென்மசனி வந்து சில பிரச்சனைகளும் சில இடையூறுகளெல்லாம் கொடுக்கும், கண்டிப்பாக சில தடங்கள் கொடுக்கும். பண விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். யாரையும் நம்ப வேண்டாம், பிஸ்னஸ் எதுவும் மாற்றிட வேண்டாம், பிஸ்னஸ் புதுசாக எதுவும் ஆரம்பிச்சிட வேண்டாம், தொழில் அதே மாதிரி வேலையை வந்து எதுவும் மாற்றிடாதீங்க. வாண்டடாக உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குதா, வீட்டோடு இருக்கீங்களா, வேலையே இல்லாமல் இருக்கா, வேலை கிடைக்குதா, கிடைக்கிற சம்பளத்துக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க கவனமாக இருக்கணும், மன உளைச்சல் வரும். உங்களை அறியாமல் சில தவறான விஷயங்கள் பேசுறது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணிட்டு இருக்கவங்ககிட்ட வந்து தேவையில்லாத வார்த்தைகளை விடுறது, இது மாதிரிலாம் விட்டு தேவையில்லாத பிரேக்கப் பண்ணுற மாதிரிலாம் வரும் இந்த காலகட்டங்களில். அதனால் எல்லா மீனராசிக்காரங்களும் கவனமாக இருங்க. ஏன்னா அந்த ஜென்மசனி காலகட்டத்தில், ஏன்னா ஒரு பாவகிரகம் இன்னொரு பாவகிரகத்து கூட கனெக்டில் இருக்குது. அது உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி சுக்கிரனோடையும் உங்களுக்கு கன்ஜெக்ஷனில் இருக்கிறனால அசிங்கமானம், தேவையில்லாத கெட்ட பேர் வர்ற மாதிரியெல்லாம் இருக்குங்க இந்த மாதம், சரிங்களா? நல்லா போயிட்டுருக்கும், வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்கு. திடீர்னு ஒரு பிரச்சனை, ஏற்கனவே இப்போ செலவு மேலே செலவு பண்ணிட்டு இருக்கீங்க, புதுசாக இன்னொரு பிரச்சனை வர்ற மாதிரிலாம் வரும். அதனால் நீங்கள் பாட்டுக்கு இருக்கீங்களா, மைண்ட் வந்து அப்படி கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு 4-5 தடவை யோசிச்சு முடிவெடுங்க, தப்பே கிடையாது. லைஃப் கரெக்டாக கொண்டு போங்க இந்த மாதம், சரிங்களா? சில பிரச்சனைகளும் தடங்களும் வரதான் செய்யும். அதை வந்து கரெக்டாக கவனித்து நோட் பண்ணி பண்ணலாமா வேண்டாமான்னு நான் யோசிச்சு முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா மீனராசிக்காரங்களும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே பொதுவான பலன், ஏப்ரல் மாத ராசி பலன் பார்த்தோம். இது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான், பொதுவான பலன் தான் பார்த்தோம், சரிங்களா? அதாவது ராசிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உடல், சந்திரனை வச்சு நம்ம பார்க்குறோம். ராசி பலன் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனை வச்சு பார்க்குறோம். சந்திரனுங்கிறது மைண்டு, எண்ணம், புத்தி, சிந்தனை. என்ன யோசிக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க, உங்கள் விருப்பம் என்ன, உங்கள் ஆசை என்ன, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் தான். உடலை குறிக்கிற கிரகம் சந்திரன். ஆனால் லக்னம்ங்கிறது வேற. லக்னம்ங்கிறது விதி, கொடுப்பனை. இந்த பிறவியில் என்னென்ன அனுபவிக்கணும், என்னென்ன நல்லது கெட்டது பார்க்கணும், கர்மா என்ன, நல்ல கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, இது எல்லாமே அவங்கவுங்க பிறப்பு ஜாதகம், ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம டீப்பாக சொல்ல முடியும், சரிங்களா? எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு கர்மாவை அனுபவிக்க தான் பிறந்திருக்கோம். அது நல்ல கர்மாவாக இருந்தாலும் சரி, கெட்ட கர்மாவாக இருந்தாலும் சரி. எல்லாத்துக்கும் திறமை இருக்குன்னு சொல்லிட முடியாது, திறமை இல்லைன்னு சொல்ல முடியாது. திறமை இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறது கிடையாது, திறமை இல்லாதவங்க, அறிவு இல்லாதவங்க தோக்குறதும் கிடையாது. அதுதான் நேரம் காலங்கிறது. திறமை இருக்கிறவங்க தோத்து போவாங்க, திறமை இல்லாதவங்க ஜெயிப்பாங்க. அதுதான் நேரங்காலம். இது வந்து ஜனன ஜாதகத்தில் லக்னத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியும். என்ன லக்னம், லக்னாதிபதியோட வலு என்ன. இப்போ லக்னாதிபதி வலுத்துட்டா ஜாதகர் பவர்ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு அர்த்தம். லக்னாதிபதி தான் ஜாதகர், அவரோட விதி, அவரோட கொடுப்பனை என்ன, அந்த கிடைக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவிட்டி ஜாதகர் வந்து முழுசாக அனுபவிக்கிறாரா, இல்லை யோகங்களை அனுபவிக்க முடியாதா, இது எல்லாமே லக்னாதிபதி நிலைமை வச்சு, லக்னம் லக்னாதிபதி நிலைமை வச்சு தான் சொல்ல முடியும். ராசிங்கிறது மைண்டு, ஜாதகரோட மைண்ட் எப்படி இருக்குது, அவரோட மைண்ட் எப்படி இருக்குது, நல்ல சிந்தனைகள் இருக்கா, கெட்ட சிந்தனைகள் இருக்கா, அவர் அடிக்கடிக்கு மனக்குழப்பம் அவருக்கு வருமா, சைக்காட்டிக் ப்ராப்ளம் வருமா, மன ரீதியான பாதிப்பு வருமா, இல்லை மைண்ட் ஸ்டெடியான ஆளா, தெளிவான ஆளா, இதெல்லாமே சந்திரனை வச்சு சொல்ல முடியும். அவங்க உடல் அமைப்பு எப்படி, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனை வச்சு சொல்கிறோம். அப்போ லக்னம்ங்கிறது உயிருங்க. அப்போ உடலும் உயிரும் சேர்ந்தாதான் ஒரு மனுஷன் வந்து வாழ முடியுது. அப்போ லக்னாதிபதி முக்கியம், ராசி அதிபதி முக்கியம். முக்கியமாக சொல்ல போனால் நடக்கக்கூடிய தசாபுத்தி முக்கியம். தசாபுத்தி ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கிறதே கிரகங்கள் தான், நவகிரகங்கள்ல தான். நவகிரகங்கள் அந்த 9 கிரகங்களில் பிறக்கும் போது ஜனன ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பொசிஷனில் இருக்குது, இப்போ என்ன கிரகத்தோட தசாபுத்தி நடக்குது, ஜாதகரோட வயசு என்ன, என்ன சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு, நல்லது நடந்துட்டு இருக்கா, கெட்டது நடந்துட்டு இருக்கா, இது ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும். வீடு வாகனம் வாங்க முடியுமா, நிலம் வாங்க முடியுமா, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும், படிப்பு பிரேக் ஆகுமா, இல்லை உயர்கல்வி படிக்கலாமா, கண்டினியூ பண்ணலாமா, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா, திருமணம் எப்போ நடக்கும், புத்திர பாக்கியம்,
நல்ல வேலை வாய்ப்பு, இல்லை வேலைக்கு தான் போகணுமா, இல்லை சொந்த தொழில் பண்ணலாமா, இல்லை அப்ராட் போய் செட்டில் ஆகலாமா, இல்லை கடைசி வரைக்கும் உள்நாட்டில் தான் செட்டில் ஆக முடியுமா, நல்ல நேரம் எப்போ கெட்ட நேரம் எப்போ, இது எல்லாமே அவங்கவங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா தான் அக்யூரேட்டாக சொல்ல முடியும். சரிங்களா? அதனால தான் ஜாதகம் ரொம்ப முக்கியம். தனி மனிதனோட ஜாதகம் தான் சில விஷயங்கள் துல்லியமான பலன் நம்ம பார்த்து கணிக்க முடியும், துல்லியமான பலன் சொல்ல முடியும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோச்சார பலன் ஏப்ரல் மாத பலன் பார்த்தோம். இப்போ வந்து இந்த பலன் உங்களுக்கு சாதகமாக பாதகமானு நம்ம ஜாதகத்தை மேட்ச் பண்ணி பார்த்தா நம்ம துல்லியமாக தெரிஞ்சிடும். இப்போ கோச்சார பலன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, ஜாதகம் நல்லா இல்லைன்னா முழுமையான பலன் அனுபவிக்க முடியாது. கோச்சார பலன் 15லேருந்து 20% பேசும், தனிப்பட்ட ஜாதகம் 80லேருந்து 85% பேசும். ரெண்டும் மேட்ச் பண்ணாதான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? இப்போ ஜனன ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, நல்ல கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, உங்கள் விதி என்ன, கொடுப்பனை என்ன, தலையெழுத்து என்ன, என்ன அமைப்பில் இருக்குது, இது எல்லாமே அவங்கவுங்க சுய ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம டீப்பாக துல்லியமாக சொல்ல முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் குறைவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.